Hello friends, welcome back to our channel Mayilthohai Studio. இந்த வீடியோல நம்ம குர்த்தியோட front neck எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட்ல தான் டிரா பண்ணிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப் எல்லாமே காயின் வச்சு போட்டுருக்கேன். இதுக்கு வந்து 2 மீட்டர்ஸ்ல ப்ளைனா green color fabric எடுத்துர்க்கேன். இது வந்து boat neck kurti. boat neckலயே இந்த curve வர மாதிரி neckline சுத்தி curve மாதிரி டிரா பண்ணிருக்கேன். நம்ம இது மேல தான் வந்து வர்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். நம்ம டிரா பண்ணிருக்கோம் இல்லையா அந்த லைன் மேலேயே ஃபர்ஸ்ட் வந்து சரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கிறேன். இப்போ எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைன் செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மற்ற ஏதாவது பீட்ஸ் என்ன ஒர்க் கொடுக்கறதுனால கொடுங்க. ஒரு 2-3 லைன் கூட போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மிஷினில் தைக்கும்போது நீடில் வந்து உடையாமல் இருக்கும், தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லைன் வந்து சரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு பக்கத்தில் சில்க் த்ரெட்டை வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் லைட் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லையா, அதை ஒட்டியே வந்து சில்க் த்ரெட்டில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2-3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எதாவது பீட் ஒர்க்கெல்லாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மடித்து தைக்கும்போது மிஷினில் தைக்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா மிஷினோட நீடில் வந்து ஏதாவது ஸ்டோன்ஸு பீட்ஸில் பட்டுச்சு அப்படின்னா உடஞ்சிரும், தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு 2-3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்த டிசைன்னாலும் பண்ணுங்கள். நம்ம வந்து டார்க் க்ரீன் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். ஸோ லைட் க்ரீன் கலரில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அந்த ஷேடு வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் லைட் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இது நல்லா கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நெக்லைன் சுற்றி 2 லைன் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி த்ரெட் எடுத்திருக்கேன். சரி த்ரெட் வந்து சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அந்த லீவ் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அந்த சில்வர் கலர் சரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணிக்கலாம். நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 6 ஆக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம செயின் வித் 6 ஆக் ஸ்டிச் போட்டுட்டும் கட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சைடில் வந்து பிசிறு தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த எட்ஜில் வரும்போது நல்லா ஷார்ப்பாக போடணும். இந்த மாதிரி ஒரு செயின் வந்து மேலே வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே 6 ஆக் ஸ்டிச் போடுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த பிசிறுமே தெரியாது, உங்களுக்கு நீட்டாக வரும். நான் ஜஸ்ட்டு வந்து சில்வர் சரி எடுத்து செயின் ஸ்டிச் போடுறேன். இது வந்து அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம மேலே போடும்போது கோல்டன் கலர் சரி வச்சு மேலே போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அடியில் இருக்கிற த்ரெட் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப்குள்ளே எல்லாமே நம்ம ரிங் நாட் போட்டு ஒரு ஃப்ளவர் டைப்பில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிங் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான், பட் இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வச்சு கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அடியில் த்ரெட் இழுக்கணும். பாருங்கள், நான் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட டுட்டோரியல் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே கொஞ்சம் உள்ளே தள்ளி த்ரெட் எடுக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்டுக்கு கரெக்டாக வரும். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி லூப் மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா த்ரெட் அடியில் இழுக்கணும். அப்படி இல்லைனா ஃபுல்லாக எல்லா த்ரெட்டுமே கீழே உருவி வந்துடும். அதே மாதிரி நம்ம ரிங் நாட் போடும்போது இந்த மாதிரி ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி தான் போடணும். ஏன்னா அந்த நாட்டு வந்து நம்மளுக்கு ரவுண்டாக சுற்றியும் ரவுண்டாக விழணும். அதாவது அடியில் நாட்டு விழணும், மேலே வந்து அந்த ரிங்கு மாதிரி தெரியணும். அப்படி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி தான் பண்ண முடியும். ஒரே டைரெக்ஷனில் நாட் போட்டே போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ண தேவையில்லை. நம்ம சுற்றியும் நாட் போடுறதுனால ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி நகர்த்தி ரொட்டேட் பண்ணி தான் போடணும். இதில் வந்து நான் டோட்டலாக வந்து 10 த்ரெட் எடுத்திருக்கேன். 5x5 10 த்ரெட் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். நீடில் வந்து நீங்கள் எந்த நீடில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நீடில் நம்பர் 7 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த பஞ்ச் ஆஃப் த்ரெட் உள்ளே போகிற மாதிரி எந்த நீடில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். த்ரெட்டு வந்து நல்லா சிக்கு விழுகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா ஸ்டாண்ட்ஸ் எடுக்கும்போது சிக்கு விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கையில் பிடிச்சிட்டு அடியில் இழுங்க. இந்த ஒர்க்கு வந்து நம்ம லேயர் பை லேயராக தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னர் லேயர், அதுக்குள்ளே இன்னர் லேயர், அந்த மாதிரி தான் வரணும். சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம போகக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் போடும்போது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லே ஆன மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ளவரும் நல்லா நீட்டாக வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட் பாருங்கள், இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லையா, அதை சுற்றி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னர் லேயர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அவுட்டர் லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு திரும்ப அதே மாதிரி சுற்றிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க.
இந்த மாதிரி போடும்போது நம்ம அவுட்டர் லேயர் மேலே இந்த இன்னர் லேயர் வந்து ஓவர்லே ஆன மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து நீட்டாக வரும். இந்த மாதிரி கண்டினியூஸாக இன்னர் லேயர் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு இன்னர் லேயர் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இதை வந்து எவ்வளோ சின்ன ஃப்ளவராகவும் போடலாம், பெரிய ஃப்ளவராகவும் போடலாம். அந்த ரிங்கோட ஷேப்பும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாமே நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் டோட்டலாக வந்து 3 லேயர்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன். பேர்ல்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரோட சென்டரில் கொடுத்துக்கலாம். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் நான் ஸ்விங் நீடில் ஸ்விங் த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி அடியிலேருந்து த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்டில் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்டில் எடுத்துகிட்டு ஒரு பேர்ல் வந்து அதில் கோர்த்துக்கலாம், நீடில் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு திரும்பவும் அடியில் குத்தி இழுத்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு பேர்ல் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கிடச்சிரும். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக இன்னொரு டைம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். திரும்பி நீடில் அதே டைமில் மேலே எடுத்துட்டு திரும்பவும் அந்த பேர்ல்குள்ளேயே விட்டு அடியில் இழுத்துடலாம். அப்போ வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இது ரெகுலர் வியர் குர்த்தி அப்படிங்கிறதுனால அந்த நூல் வந்து கொஞ்சம் நல்லா விட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு டபுள் டைம் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். திரும்ப அடியில் நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நம்ம இடையில வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நூல் வந்து அடியில் தெரியும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த லீவ் ஷேப்புக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிசர் வச்சு தான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பத்தி குச்சி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய டிசைன் இருக்கிறதுனால சிசர் வச்சு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அடியில் வந்து க்ளோ போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். நான் அப்படியே டேரெக்டாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான சிசர் வச்சுட்டு நல்லா எட்ஜில் கட் பண்ணணும். அந்த செயின் ஸ்டிச்சை கட் பண்ணிடாமல் பண்ணணும். ஏன்னா அந்த செயின் ஸ்டிச்சை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும், அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து பத்தி குச்சி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மேரேஜ்க்கெல்லாம் போடும்போது நெருப்பு படக்கூடாது அந்த மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கூட கட் பண்ணலாம். பட் சிசர் வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டிசைனாக இருந்தால் தான் சிசர் வச்சு கட் பண்ண முடியும். ரொம்ப சின்ன கட் ஒர்க்குக்கெல்லாம் நம்ம வேறு வழியே இல்லை, பத்தி குச்சி வச்சு தான் கட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சிசர் வச்சு கூட இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே 6 ஆக் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அந்த பிசிறு வந்து தெரியாது. பாருங்கள் அதில் வந்து நான் 6 ஆக் ஸ்டிச் போட்டிருக்கேன். சரி த்ரெட் வந்து நான் கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒயிட் அந்தளவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இல்லை. இப்போ பாருங்கள் 6 ஆக் ஸ்டிச் வந்து நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த செயினை விட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச் அந்த சைடு ஒரு ஸ்டிச் போட்டே வரணும். இந்த கேப்புக்குள்ளே வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். சைடில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட்டு தெரியுது இல்லையா, அது எல்லாமே சேர்த்து வச்சு இந்த மாதிரி 6 ஆக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இதுவே வந்து நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே 6 ஆக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பிசிறு வந்து வெளியில் தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே கட் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல செயின் ஸ்டிச் போட்டுட்டு கட் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மேலே 6 ஆக் ஸ்டிச் போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி எட்ஜ் வரும்போது நம்ம வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்காது. அதுக்காக இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த கட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றியுமே நம்ம கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சுகர் பீடு ஒரு கட் பீடு எடுத்திருக்கேன். கட் பீடு வந்து நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன், சுகர் பீட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டில் கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பவும் மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மேலே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் எடுப்போம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். இப்போ இதே மாதிரி போக போக கொஞ்சம் மேலே தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு அதுவும் ஒரு லீஃப் ஷேப் இருக்கிற மாதிரி வரும். பாருங்கள் திரும்பவும் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் மேலே வரைக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் எடுத்துக்கலாம். இதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாமே நான் வந்து இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் த்ரெட் இப்படி டேரெக்டாக எடுக்காதீங்க, அந்த ஹோல்ஸில் வந்து நல்லா த்ரெட்டு தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் திரும்ப வந்து இன்னொரு சைடு ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே எடுத்துடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து கட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதனால் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்ப நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீடில் வந்து எவ்வளோ பீட்ஸ் பிடிக்குதோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் ஒர்க்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பீட்ஸ் கொடுக்குற நீடில் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், நிறையா பீட்ஸ் எடுக்க முடியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தேவையான பீட்ஸை வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கட் ஒர்க் சுற்றி பீட்ஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளவரோட பக்கத்தில் நம்ம ஒரு லீஃப் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப்க்கு வந்து கோல்டன் கலரும் இன்னொரு ஹாஃப்க்கு வந்து ஒயிட் கலர் சரி த்ரெட் யூஸ் பண்ணியும் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், சரி த்ரெட் எடுத்திருக்கேன், அதாவது சில்வர் கலர் சரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சைடு ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுறேன். இதுக்கு யூஸ் பண்ண எல்லா ஸ்டிச்சஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடுக்கு வந்து இதே சேம் ஸ்டிச் யூஸ் பண்ணி கோல்டன் கலர் சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் லுக் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஃப்ளவர் லீஃப்க்கு வந்து ஆஃப் லீஃப் வந்து சில்வர், ஆஃப் லீஃப் வந்து கோல்டன் கொடுத்துருக்கோம். இப்போது இந்த கட் ஒர்க்குக்கு வந்து இந்த மாதிரி சேம் கலர் கிளாத்தும் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா கான்ட்ராஸ்ட்டாக லைட் க்ரீன் கலர் கிளாத்தும் கொடுத்துக்கலாம். இது வந்து போட் நெக் தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுவும் கிளாத் எதுவும் கொடுக்காம அப்படியே ஸ்டிச் பண்ணாலும் நீட்டாக தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.